Very good morning. This is Vigneshwaran. Previous year UPSC question paper discussion program நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுல UPSC 2018 ஓட General Studies paper 4 Ethics, Integrity, Attitude, Case Studies அதுல இருக்கக்கூடிய part 1 லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு part 2 கிளாஸ் பார்க்க போறோம். Ethics பொறுத்த வரைக்கும் ஸ்கோரிங் பேப்பர். எத்திக்ஸ்ங்கிறது நம்மளோட லைஃப் சயின்ஸ், ஹியூமன் பீயிங் வந்து எப்படி நம்ம சொசைட்டில எக்ஸல் ஆகுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடிங் ஃபோர்ஸ். குட் திங்ஸ் எது, பேட் திங்ஸ் எது அப்படிங்கிறது லைஃப்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுல கரெக்டான லைஃப்பை நம்ம செலக்ட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி நெகட்டிவ் திங்ஸை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவ் ஆன ஆட்டிடியூட மைண்ட் செட்டை உருவாக்குறது, இதுதான் இதோட விஷயம். இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எத்திக்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லித்தராங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பலூன் வெண்டர் இருந்தாரு ஒரு டெம்பிள்ல. பலூன் வெண்டர், பலூன்லாம் கோவில் திருவிழால விற்பாங்கல்ல, அந்த பலூன் வெண்டர். அவர் வந்து நிறைய பலூன்ஸ சேல் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க இருக்கக்கூடிய நிறைய கிட்ஸ், பேரண்ட்ஸோட வரக்கூடிய கிட்ஸ் எல்லாம் பலூன்ஸ் வந்து நிறைய, எப்பெல்லாம் அந்த பலூனோட சேல் கம்மியாகுதோ அவர் என்ன பண்ணுவாரு, நார்மல் பலூனை ஸ்டாப் பண்ணிட்டு அவர் வந்து ஹீலியம் ஃபில்டு பலூன்ஸ மேல வந்து பார்க்க விடுவார். நிறைய பலூன்ஸ் மேல ஹைட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, நிறைய கிட்ஸ் அட்ராக்டிவா வருவாங்க. அப்போ வந்து பிரைஸ் கம்பேரிட்டிவா நார்மல் பலூன் கம்மியா இருக்கனால பேரண்ட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நார்மல் பலூன் சேல் ஆயிடும். அவர் எல்லா டைமுமே அந்த ஹீலியம் பலூன்ஸ் பண்ண மாட்டாரு. அப்போ அவர் வந்து எல்லா கலர் பலூன்ஸ்லயும் இப்படி பண்ணுவாரு. பட் ஒரு கிட் பார்க்கும்போது, ஒரு குழந்தை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் மேல பறக்க விடுறாரு, அது பிளாக் கலர் பலூன். ஸோ அவர் அந்த குழந்தை வந்து ஓடி வந்து அவர்கிட்ட பலூன் வந்துட்டு கேட்கிறாங்க, இந்த பலூன் ஏன் பிளாக் கலர் பலூன் மட்டும் மேல ஹைட்ல பறக்குது, மற்ற பலூன்ஸ் எல்லாம் பறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அவர் சொல்றாரு, பலூன் பிளாக் கலர்ல இருக்கனால அது பறக்கல, பலூனுக்கு உள்ள என்ன கேஸ் இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் அதோட ஹைட்டு. பலூனுக்குள்ள ஹீலியம் கேஸ் இருந்ததுன்னா அவ்வளோ ஹைட்டுக்கு போகுது, பலூனுக்குள்ள நார்மல் ஏர் இருந்ததுன்னா அது வந்து அவ்வளவு ஹைட் போகாது. சிமிலர்லி நம்ம லைஃப்ல நம்மளோட மைண்ட் செட், ஆட்டிடியூட் தான் டிட்டர்மைன் பண்ணுது. நம்மளோட ஆட்டிடியூட் எவ்வளவு பெரிய ஹைட்டா இருக்கோ அதே அளவுக்கு சக்சஸும் பெரிய ஹைட்டா இருக்கும். ஃபேமஸான ஒரு ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, ஆட்டிடியூட் பிளஸ் ஆப்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லி. ஆல்டிடியூட் அப்படின்னா ஹைட், ஆட்டிடியூட் அப்படின்னா மைண்ட் செட், ஆப்டிடியூட்னா ஸ்கில். ப்ராப்பரான ஸ்கில்லும் ப்ராப்பரான மைண்ட் செட் இருந்தா நம்மளோட உயரம் ரொம்ப பெருசு. நம்மளோட ஊக்கம் எவ்வளவுக்கு அளவு இருக்கோ அந்த அளவுக்கு உயரம் இருக்கும். அதுதான் நம்மளோட திருவள்ளுவர் சொல்வார், வெள்ளத்தனையும் அல்ல நீட்ட மாந்தர்தான் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லுவார். உள்ளத்து அணையது உயர்வு. நம்மளோட உள்ளத்துல எவ்வளவு பெருசா நம்ம நினைக்கிறோமோ அவ்வளவு உயரத்துக்கு நம்ம போவோம். ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் who we are. Attitude determines how we are going to lead the life. Attitude determines where we want to go. Attitude determines why we want to be happy. So attitude is the important thing in everyday life. Like the helium balloon, we have to go in the greater heights, not by the color, but because of the inner thing, those filled with the balloon, like our attitude. So நம்ம ஆட்டிடியூட் அப்படிங்கிறது மைண்ட் செட், மனநிலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சம்டைம்ஸ் சில ப்ரிஜுடைசஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அர்பன் ஏரியால இருக்கவங்க ஜெயிச்சிருவாங்க, ரூரல் ஏரியால ஜெயிக்க மாட்டாங்க, பிளாக் பீப்புள் ஜெயிக்க மாட்டாங்க, ஒயிட் ஜெயிப்பாங்க, மேல் ஜெயிப்பாங்க, ஃபீமேல் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. அதுதான் வெளியில உள்ள திங்ஸ் கிடையாது, உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான். பலூன்ல மேல பறக்கும், உள்ளுக்குள்ள ஹீலியம் நம்ம ஃபில் பண்ணா எல்லா பலூனுமே பறக்கும். இதுதான் இங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ரைட். கொஸ்டின் நம்பர் 5ல பாருங்க. 5 என்ன கேட்டிருக்காங்கன்னா, சப்போஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் திங்கிங் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் a dam in a mountain valley owned by the forest and inhabited by ethnic communities.
What rational policy should it resort it in dealing with the unforeseen contingencies? இந்த கொஸ்டின்ஸ் நம்ம நேற்று பார்த்தோம். இருந்தாலும் இதுக்கான கேஸ் ஸ்டடிஸான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் என்விரான்மெண்ட் மூவ்மெண்ட்னு பார்த்தா நிறைய மூவ்மெண்ட் நடந்திருக்கு. கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல பாரதபுல்லா ரிவர் பேங்க்ல கூத்திபுல்லா அப்படின்னு ஒரு ரிவர், அந்த இடத்துல அவங்க ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க 1980s. அந்த ப்ராஜெக்டுக்கு அகைன்ஸ்டா பீப்புள் ரொம்ப வருஷம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரொடெஸ்ட் சக்சஸ் ஆகி என்ன ஆச்சு அப்படின்னா, அது வந்து சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு நேஷனல் பார்க் அனௌன்ஸ் பண்ணி ப்ரொடெக்டட் ஏரியாவை சொல்லிட்டாங்க. அதனால அந்த ஏரியால இருக்கக்கூடிய பீப்புள் இன்னைக்கு பாதுகாப்பா இருக்காங்க. அதே மாதிரி இது சக்சஸ் ஆன என்வரன்மெண்ட் மூவ்மெண்ட். நர்மதா சரோவர் பச்சு அப்படின்னு ஒரு டேம். நர்மதா சரோவர் டேம் அப்படிங்கிறது சௌராஷ்டிரா ரீஜன்ல தண்ணி பத்தாம இருக்கக்கூடிய ரீஜன். அதுல தண்ணி கொண்டு போறதுக்காக நர்மதா ரிவர்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு போறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கு மேதா பட்கர் அப்படிங்கிற ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ப்ரொடெஸ்ட் பேரு நர்மதோ பச்சா ஆந்தோலன் அப்படின்னு சொல்லி. இந்த ரிவர் பேங்க்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு போறதுனால நிறைய பீப்புள் மைக்ரேட் ஆகுறாங்க. மைக்ரேட் ஆன பீப்புளுக்கு ரீசெட்டில்மெண்ட் ரீலொகேஷன் அஃபெக்ட் ஆகுது. அவங்களுக்கு என்ன கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் கொடுக்கும் போது இந்த ரீசெட்டில்மெண்ட் ரீஹபிலிட்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. பட் அல்டிமேட்லி இந்த ப்ரொடெஸ்ட்ல இவங்களோட டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி டேம் ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் மூமெண்ட் அவங்களுக்கு கம்ப்ரமைஸ் பண்றதுன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு மாதிரி டீல் பண்ணுது, இன்னொரு ப்ராஜெக்ட் இன்னொரு மாதிரி டீல் பண்ணுது அப்படின்னு கேட்டா ரெண்டோட கான்சிக்வன்சஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்டோடதுல பீப்புளோட என்விரான்மெண்ட் ப்ரிசர்வ் பண்ண நினைச்ச கவர்மெண்ட், செகண்ட்ல வாட்டர் கன்சர்வேஷன் வாட்டர் கொண்டு நினைக்குது. இதுல ஏன் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் உள்ளதுல சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்ல ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் தான் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் த்ரூ இந்தியா எங்க வேணாலும் பண்ணலாம், இந்த ஏரியால தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நீங்க அமையல. ஸோ பவர் ஜென்ரேஷன் ஆல்ரெடி காஸ்ட்ரா ரீஜியன்ல தண்ணி கொண்டு போறதுக்கு வேற வாய்ப்பே இல்லை. இந்த ப்ராஜெக்ட் வந்து என்விரான்மெண்டலி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் அந்த சௌராஷ்டிரா பீப்புளுக்கு லைஃப் லாங் அவங்களோட த்ரெட் இருந்துரும். வாட்டர் அதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய டிசிஷன் இருக்கு. ஸோ எத்திக்கல் டயலமா அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம்ல. எத்திக்கல் டயலமால இந்த மாதிரியான என்விரான்மெண்ட் வர்சஸ் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு டயலமா வரும்போது, என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு டைம் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபேவரா போயிருக்காங்க, ஒரு டைம் வந்து நிறைய கேஸ் ஸ்டடி நான் எடுத்த கேஸ் ஸ்டடி ரெண்டுல எக்கனாமிக்கு ஃபேவரா போயிருக்காங்க, சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ இதுல அல்டிமேட் ரெண்டுலையுமே ஒரே ஒரு காமன் திங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் இஸ் அல்டிமேட் ப்ரியாரிட்டி. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கொண்டு போறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இவ்வளவு டெசிஷன்ஸ் எடுத்திருக்கு, இவ்வளவு இம்பார்ட்டன்டான மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லயும் சரி, கன்ஸ்ட்ரக்டிங் டேம் கட்டுறோம், அந்த டேம் வந்து எதுக்காக பர்பஸ், எந்த பர்பஸ், பீப்புளோட வெல்ஃபேருக்காக கட்டுறாங்களா, அந்த லோக்கல் பீப்புளுக்காக? இதுலயுமே பீப்புளோட வெல்ஃபேர்னா எந்த பீப்புளோட வெல்ஃபேர்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நேஷனல் எக்ஸ்பிரஸ் வே பண்றாங்க, நேஷனல் எக்ஸ்பிரஸ் வேக்காக நல்ல லேண்ட் அக்யூசியேஷன் பண்றாங்க. இந்த எக்ஸ்பிரஸ் வேல நிறைய ஃபார்மர்ஸ் கொடுக்குறாங்க. பட் அந்த எக்ஸ்பிரஸ் வேல நமக்கு தெரியும், அந்த ஃபார்மர்ஸ் வந்து cannot go into their road with the bullock carts. புல்லக் கார்ட்ஸ்ல போக முடியாது, ஏன்னா அது எக்ஸ்பிரஸ் வே அவ்வளவு ஸ்பீட்ல போகணும், யாரும் இன்ட்ரூஷன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பக்கம் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான். பட் யாரு இதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகல, யாரோ பெரிய லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் பெனிஃபிட் ஆகுது. ஸோ இதுக்கான என்விரான்மெண்ட் கன்சர்ன்ஸ் இருக்கதான் செய்யுது. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எக்கனாமிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னா அதோட பெனிஃபிஷியரி லோக்கல் சிட்டிசன்ஸா இல்ல ஓவரால் எக்கனாமிக் குரோத் இந்த நேம்ல யார் யாருக்கு ரிச் பீப்புளுக்கு பெனிஃபிட் ஆகுதா இல்ல புவர் பீப்புளுக்கு பெனிஃபிட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய கண்டிஷன்ஸ் இருக்கு. இது மாதிரியான கண்டிஷன்ஸ்ல எல்லாத்தையுமே நம்ம எத்திக்கலா இருக்கணும். பட் பியூர்லி ஃபேக்சுவலா சயின்டிபிக்கா பீப்புளுக்கு ஓரியன்டா நம்ம எமோஷனல் இல்லாம வில் பவரோட இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எஸ் அப்சல்யூட்லி ரைட். பட் இது மட்டும் இல்ல, நம்மளோட வந்து எக்கனாமிக்கலாவும் டெசிஷன் ஸ்ட்ராட்டஜிக்காவும் நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இதுதான் இந்த கொஸ்டின்ல நமக்கு சொல்லியிருக்காங்க.
இப்ப நம்ம அந்த கொஸ்டின்ல நம்ம நேற்று பார்த்ததை இன்னொரு தடவை பார்ப்போம். ஏன் பார்ப்போம் அப்படின்னு கேட்டா, இங்க வாட் இஸ் த ரேஷனல் பாலிசி ஷுட் இட் ரிசார்ட் இன் டீலிங் வித் அன்ஃபோர்சின் கண்டின்ஜென்சிஸ் கேட்டிருக்காங்க. நம்ம எதிர்பாராத திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருது, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு ரேஷனல் பாலிசி, பகுத்தறிவோட ஒரு கொள்கை இருந்து நம்ம அந்த கொள்கையின் அடிப்படையில் நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் இருக்கணும். அதுதான் இதுல கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் constructing a dam is in a mountain valley entails many challenges. A comprehensive rehabilitation policy would ensure that unforeseen contingencies which but many development projects avoided. The following points of action should be constitute the rational policy in dealing with the contingencies. The transparent rehabilitation resettlement. Transparency means வெளிப்படைத்தன்மை. Government must implement the resettlement packages, making the ethnic communities, tribals, materiality better off to counter the narrative that development and modernization is disastrous for tribals who cannot cope with the change. Land distribution, compensation for loss of houses, fast produce, grazing land, other such resettlement measures should be implemented thoroughly without prejudice. Maintain transparency and ensure economic welfare. The households must be provided complete information regarding the dam, submerged and subsequent displacement due to the dam. Project authorities and state government must rehabilitate the households with a sustainable non-land based livelihoods where needed. The various problems associated with the displacements are compounded several times over for households who are also otherwise especially vulnerable. Variously by class, caste, gender or age, such vulnerabilities should factor in rehabilitation packages. Public hearing. From the inception of planning of the dam through various stages of the displacement or resettlement, it is to be expected that those likely to be negatively affected by the projects would be consulted and kept informed in such a way. Public hearing, social audit, also to enable them to best rebuild their lives. Bureaucratic lassitude and insensitivity should not be tolerated. Ensure the tribal welfare. The forest department must proactively involve the people in the forest village about the possible submergence and displacement. The tribal people share the problem of other rural people, but they are even more dependent on the forest and the common property resources. The documented legal rights and cultivable lands are even more tenuous. The skills for diversified livelihood, not based on forest and land, are even more rudimentary, and their ability to negotiate with the state officials and courts even more weaker. 5B. Explain the process of resolving the ethical dilemmas in public administration. Ethical dilemmas in public administration. Some of the most common ethical dilemmas with which public servants are resolve around the aspects such as administrative direction, corruption, nepotism, administrative secrecy, information leak, public accountability, and policy dilemma. Dilemma would be overcome through the ethical decision-making process. It is characterized as a course of action of choosing from alternatives which are based on civil services, values, moral responsibility, and personal accountability of the public administration towards the society. The decisions have to reflect the respect for professional values, principles, and norms. A bureaucratic should answer the following questions while taking the dilemmas. What are the questions? Which are the main factors influencing the decisions? What are its consequences? Who does the action benefit? Who does the action harm? What the action embrace the department or the society at large? Is the problem really what it happened to be? In this action, fully legal or ethical? These guidelines help to clarify whether the action is too socially responsible, though sometimes there is no clear answer to all questions.
ethical and moral issues along with the public policies, laws, rules and regulations are to be kept in mind while resolving dilemma. Final decision and action after evaluation should be in consonance with the laws and ethics. Authority Antony Marketing sets ALIR model of the imperatives of the ethical reasoning, a set of basic principles that integrate and rearrange the process of dealing with ethical dilemmas. The four fundamentally functionally related imperatives are: number one, principles of democratic legitimacy and accountability and public bureaucracy and administration. The rule of law. Number two is rule of law and the principle of legality, whereby law and only law should govern the administration. Number three, the principle of meritocracy, professional integrity, autonomy and capacity of the administration apparatus of the state. The principles of responsiveness and responsibility of the administration for civil society. Question number 6. What do each of the following quotations means to you in the present context? A true rule in determining to embrace or reject anything is not whether it has any evil in it, but whether it has more evil than good. There are few things wholly evil or wholly good. Almost everything, especially a government policy, is in inseparable compound of two, so that our best judgment of preponderance between them is continually demanded. Again, I repeat the question. What do each of the quotation means to you in the present context? First quotation: the true rule in determining to embrace or reject anything is not whether it has any evil in it, but whether it has more evil than good. There are few things wholly evil or wholly good. Almost everything, especially of the government policy, is an inseparable compound of the two, so that our best judgment of the preponderance between them is continually demanded. Abraham Lincoln 1861 அமெரிக்கன் பிரசிடென்டா இருந்தவர். அவரோட பாலிசி எப்போதுமே டூ தான். ஏன்னா அவருக்கு வந்து பைபோக்கல் டிசார்டர்னு ஒரு டிசார்டர் அவர்கிட்ட இருந்துச்சு. பைனாமியல் டிசார்டர்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீமா திடீர்னு சிரிப்பு வரும் அவருக்கு, திடீர்னு பயங்கரமா கோபம் வரும். ரெண்டுக்கு நடுவுல தான் அவரோட மைண்ட் செட்ல இருக்கு. டிஸ்லெக்சியா மாதிரி இருக்குது. பட் அது கொஞ்சம் கொஞ்சமா அதை ஓவர் கம் பண்ணிட்டு பெரிய அட்வொகேட் ஆகி மேயர் ஆகி அமெரிக்காவோட பிரசிடண்டா இருந்தார். ஸோ அந்த கோட்டை எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கவர்மெண்டோட பாலிசியை எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா அதுல இருக்கக்கூடிய இவில்ஸ் மட்டும் தெரியும், இல்ல எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய குட் மட்டும் தெரியும், பேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தர்றாங்க. பட் அவர் என்ன சொல்றாருன்னா, குட் அண்ட் பேட் ஆர் இன்செப்பரபிள் அப்படின்னு சொல்லி தெளிவாங்க. குட் அண்ட் பேட் ஆர் இன்செப்பரபிள் அப்படின்னு கேட்டு எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸோ பாலிசியோ இருந்தாலும் அதோட பெனிஃபிஷரிஸ் இருக்கும்போது அந்த பாலிசிஸ விக்டிம்ஸ் இருக்கதான் செய்வாங்க. இல்ல எந்த எல்லாருக்குமே பெனிஃபிஷியல் தான், இதுல நெகட்டிவ்ஸே திங்ஸ் இல்ல அப்படின்னு கேட்டா, இதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொரு பாலிசி வந்திருக்கு கவர்மெண்ட்ல. அதுவா இதுவான்னு பார்க்கும்போது இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க, அந்த பாலிசியை செகண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அப்படிங்கிறதுனால இதுக்கு மேல இந்த பாலிசி மேல மக்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்திருக்கதான் செய்யும். ஸோ இது மாதிரி குட் அண்ட் பேட் இஸ் போத் ஆர் இன்செப்பரபிள்ஸ், டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்காரு. நம்ம அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்கோம் பார்ப்போம். லிங்கன் ஸ்டேட்மெண்ட் in 1848 is relevant for present day world. The world is not just black and white. There are shades of the grey. Black and white நடுவுல grey. Thus, public policies and decision making have to be accordingly adjusted. Nothing is completely evil or totally good. One has to apply. Lincoln's statement in 1848 is relevant for present day world also. The world is not just black and white. There are shades of the grey. Thus, the public policies and decision making have to be accordingly adjusted. Nothing is completely evil or totally good. One has to apply mind and find out if something has more bad, evil in it or good in it. Most things have both bad and good in them, and a good administrator must continuously examine them. நமக்கு தெரியும், திருவள்ளுவர் இதைதான் சொல்லியிருப்பாரு, ஒரு எந்த விஷயத்தை எடுத்தாலும் நல்லதும் இருக்கும் கெடுதலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. குணம் அப்படின்னா குட் திங்ஸ், குற்றம் அப்படின்னா பேட் திங்ஸ்.
We have to examine the good things and bad things continuously. We have to compare which is enormous, which is comparatively high, we should take it. If a person, we have to recruit a person, he should have some good things. And also, we should not say he is not having any bad things. Because every person has some bad things. But the count of the bad things should be minimal. This is the answer. Common policy is neither wholly or good, or not wholly bad. In what it could be good for many or bad for some, and so on. Policymakers must analyze to find out what dominates. If the evil contents is more than the good, then such a policy course should be rejected. But if the good dominates, then it could be adopted or embraced. Lincoln's statement could be seen in the light of dams, hydropower projects in India. நமக்கு தெரியும் நியூக்ளியர் குடங்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே நேரத்துல எவ்வளவு கெடுதல் இருக்கு அப்படின்னு சொல்லி என்விரான்மெண்டலிஸ்ட் பேசினாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கான்ட்ராடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. ஒரே விஷயம் ரெண்டு பேருமே நல்லதுன்னு சொல்றாங்க, கெடுதல்னு சொல்றாங்க. என்ன பண்றது அப்படிங்கிறதா ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ், டேம்ஸ், nuclear projects, etc. That displace the tribals, afford to the forest, but on the other hand, they bring electricity, the infrastructure, employment, and development. If the damages are more and cannot be offset by the possible good development, then it is likely to be a bad course of action. Most public policy decision could be analyzed in this light. அதனால அந்த கொஸ்டின் உங்களுக்கு திருப்பி சொன்னேன். சைலண்ட் வேலி நேஷனல் ப்ராஜெக்ட், சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி பாலக்காட்டுல உருவாக்குனதும், இல்ல நர்மதா சரோவர் டேம் பில்ட் பண்ணதும் சரி, ரெண்டுமே என்னன்னா குட் திங்ஸ் என்ன, பேட் திங்ஸ் என்னன்னு பாக்குறோம். நர்மதா சரோவர் டேம் வந்து பில்ட் பண்ணாம விட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய பீப்புளோட எவில்ஸ் ரொம்ப அதிகமாயிரும். ஸோ அதனால எவில நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. குட் திங்ஸ் அதிகப்படுத்தணும். இது பெனிஃபிட் நிறைய ஒரு அதை பில்டிங் டேமை பில்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ அதனால அதை அலோவ் பண்ணிட்டோம். பட் சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸை விட பீப்புளோட என்வரான்மெண்ட் பீஸ் தான் ரொம்ப முக்கியம். ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் வேற இடத்துல பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அதை பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எழுதுங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எழுதும் போது எத்திக்கல் டேலமா நமக்கு ஓவர்லாக் பண்ணப்படும். இதுதான் நமக்கு அப்ரஹாம் லிங்கன் 1848 நமக்கு சொன்ன விஷயம். அமெரிக்கன் பிரசிடென்ட், ஒரு பிளாக் மேன் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆனது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாத்தையும் விட ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணது ரொம்ப கிரேட். வேர்ல்டுக்கு ஃபுல்லா இன்ஸ்பிரேஷனா இருந்தது abolition of slavery. Unfortunately, he was assassinated while watching the drama in theatre. So, world super leaders were assassinated, like your Gandhi. Right? Question number 6B. Anger and intolerance are the enemies of the correct understandings. Mahatma Gandhi. ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கணும்னா எனிமீஸ் அண்ட் ஆங்கர் அண்ட் இன்டாலரன்ஸ். எதை பார்த்தாலும் நமக்கு கோபம் வரும், பார்த்தா பொறுத்துக்க முடியாது. இன்டாலரன்ஸ் இதெல்லாம் நமக்கு லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடும். மகாத்மா காந்தி சொன்னது நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம். கோபமுக்கும் இன்டாலரன்ஸுக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கோபம் வந்து நம்மள்ட்ட அளவுக்கு அதிகமான எனர்ஜி இருந்துச்சுன்னா, அளவுக்கு அதிகமான சப்போர்ட் சிஸ்டம் இருந்ததுன்னா, அளவுக்கு அதிகமான கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா, அளவுக்கு அதிகமான கம்ஃபர்ட்னஸ் இருந்துச்சுன்னா கோபம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, there is no necessary to hesitate to fear, hesitate to get anger. நான் சொன்னா எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னா நான் யார் மேலேயும் கோவப்படுறதுக்கு எல்லாரும் நினைப்பாங்க. இன்னொரு விஷயம், ஆங்கரும் கோபமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஹையர் அஃபீஷியல்ஸ் ஆங்கர் பட்டா கீழே உள்ளவங்க பயப்படுவாங்க. கீழே உள்ளவங்க பயம் தான், மேல உள்ளவங்க எப்போதும் ஆங்கர்ல தான் இருப்பாங்க. ஆங்கர் அண்ட் ஃபியர் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கேளுங்க. ஆங்கர் எப்பெல்லாம் வருதோ அப்போ தூங்கிட்டு இருக்கவன் எந்திரிச்சு உட்காந்துருவான், உட்காந்துருக்கவன் எந்திரிச்சு நிற்பான், நிக்கிறவங்க நடப்பாங்க, நடக்கிறவங்க ஓடுவாங்க, ஓடுறவங்க இன்னும் வேகமா ஓடுவாங்க.
நீங்க பைக்ல கார்ல போறவங்க எல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும், கோவத்துல வேகமா போவாங்க. அதே பயம் ஃபியர் அப்படிங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வேகமா ஓடிட்டு இருக்கவன் ஸ்லோவா ஓடுவான், ஓடிட்டு இருக்கவன் நிப்பான், நடப்பான், நடந்துட்டு இருக்கவன் நின்றுவாங்க, நிக்கிறவங்க உட்காருவாங்க படுத்துருவாங்க. சோ இது மாதிரி படுத்திருக்கவங்க தூங்கிடுவாங்க. இதெல்லாம் ஃபியர். ஃபியர் அண்ட் ஆங்கர் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஆங்கர் வந்து சொசைட்டிய நல்லது பண்றதுக்கு சில இடங்கள்ல உதவுது. எப்படி அப்படின்னு கேட்டா, ஈவில்ஸ் நம்ம பொறுத்துக்க முடியாது. ரௌத்ரம் பலகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தவறு செய்யறவங்க மேல கோவம் வரணும், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் இன்டாலரன்ஸ்னால இது பண்றதுனால வரக்கூடிய கோபம் வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடும் என்விரான்மெண்ட். அதனால anchor and intolerance are the enemies of the correct understanding. Mahatma Gandhi. Anchor and intolerance are the antithetical to reasons and correct understandings. They cloud our judgment, and after peace of mind, it is not possible to think clearly and make the right decisions if one is angry or intolerant. Anger makes a person lose calmness. ஹையஸ்ட் வில் பவர் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு புத்தா என்ன சொல்றாரு, ரிமைன் காம் அண்டர் பிரஷர். ரிமைன் காம் அண்டர் பிரஷர் இஸ் த ஹையஸ்ட் வில் பவர். ஆங்கர் மேக்ஸ் எ மேன் person lose calmness and forces them to take hasty decisions which may not be correct. Anger makes a person to lose patience which is driven him towards intolerance. Angry person is constantly stressed person. Such a person cannot think with clarity. When you read, anger and intolerance are antithetical to reasons and correct understandings. They cloud our judgment and affect the peace of mind. It is not possible to think clearly and make the right decisions if one is angry or intolerant. Anger makes a person lose calmness and forces them to take hasty decisions, which may not be correct. Anger makes a person to lose patience, which drives him towards the intolerance. Angry person is constantly stressed person. Such person cannot think with clarity. Balanced decision making, social progress and development is made possible through leaders who have a cool head on the shoulders and not by the people who are easily irritated, who are not tolerant of others. Conflicting viewpoints, ways of living and thinking or world views. Balanced decision making, social progress and development is made possible through the leaders who have cool head on their shoulders and not by the people who are easily irritated, who are not tolerant of others. Conflicting viewpoints says a living, the thinking or world views. Today, it is common to find people and leaders losing steadiness of mind when faced with stress. Angry and intolerant people are often bad decision makers. Angry and intolerant people are bad decision makers. The world wars and other wars in history were often fomented by the people who easily grew angry and intolerant, such as Hitler, who is responsible for millions of the murders. Correct understanding of the situation requires mental composure and equanimity. Angry and intolerant people cannot differentiate between correct and incorrect understandings. ஒரு விஷயம் நமக்கு புரியணும்னாலே அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்தாலே நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிடும். எந்த விஷயம் நடந்தாலும் உடனே ரியாக்ட் பண்றதுனாலதான் பல பெயின் வருது. அந்த பெயின் தான் நம்மளை மட்டுமே அழிச்சிடறாம சுத்தி உள்ளவங்களையும் நினைக்குது. திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமாப்புடைத்து அப்படின்னு சொல்றாரு. சினம் அப்படிங்கிறது வந்து தன்னை மட்டும் கொல்லாது, சுத்தி இருக்கவங்களையும் சேர்ந்து கொள்றோம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி.
கோபம் வந்து இன்செக்யூரிட்டினால வரும், இன்டாலரன்ஸ்னால வரும். இது எல்லாமே நம்மளை காலி பண்ணிடும். Question number 6. Falsehood takes the place of truth when it results in unblemished common good. திருக்குறள். திருக்குறள்ல ஒரு சொன்ன விஷயம் தான், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம எல்லாத்துக்குமே திருக்குறள் சொல்றோம்ல, இதுக்கும் திருக்குறள் சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்தா நன்மை பயக்கும் என. பொய்மை ஒரு விஷயம் நல்லது கெடுதல்னு சொல்றோம். அது நல்லதா கெடுதல் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அது ஒரு விஷயம் நம்ம நடந்ததை நடந்த மாதிரி சொல்றது உண்மை, நடந்ததை நடக்காத மாதிரி சொல்றது பொய், இல்ல நடக்காததை நடந்த மாதிரி சொல்றது பொய். பட் உண்மை பொய்ங்கிறது திருவள்ளுவர் வேற டெஃபினேஷன் சொல்றாரு. நம்ம சொல்லக்கூடிய உண்மைனால மக்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா அது நல்லது, அது வாய்மை. நம்ம சொல்லக்கூடிய பொய்னால மக்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா அதுவும் உண்மைதான், நல்லதுதான், மெய்மை தான் சொல்றாரு. ஒருவேளை உண்மையை சொல்லி பல பேருக்கு கெடுதல் வந்துச்சுன்னா அது வேண்டாம், அது பொய்யே பரவாயில்ல தான் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. திருக்குறள், the classic Tamil text, deals with the everyday virtue of the individual. The couplet implies that lie could be classed with the truth if it blesses someone with good. Even falsehood has the nature of the truth if it confers a benefit that is free from fault. In other words, a falsehood such as lie has the same respect as a truth if it has benign goal resulting in the unblemished common good. In the present context, it would mean that some action may appear bad manifestly, but they could be latently good if they are fully beneficial for the public. It could be analyzed in the light of the heroes of the in films everyday life breaking some rules to get the right done for some social good. Such falsehood or illegality is equal to the truth because it brings flawlessness, unblemished common good. A help given to exploited laborers may appear illegal even that they are legally tied to the zamindar or moneylender, but such an action is actually truthful because it brings untarnished common good. A free from fault, a free from blemish action gives even the falsehood that the nature of the truth because it actually results in blessings. The overriding goal is common good. திருக்குறள், the classic text, deals with the everyday virtue of an individual. Everyday virtue of an individual. The couplet implies that would be classed with the truth if it blesses someone with good. Every falsehood has the nature of truth if it confers to the benefit that it is free from fault. In other words, a falsehood such as lie has the same respect as the truth if it has a benign goals resulting in unblemished common good. In present context, it could mean that some actions may appear bad manifestly, but they could be latently good if they are fully beneficial for the public. It could be analyzed in the light of the heroes in films everyday life are breaking some rule to get the right done for some good social good. Such a falsehood or illegality is equal to the truth because it brings the flawlessness, unblemished common good. A help given to exploited laborers may appear illegal even that they are legally tied to the zamindar or a money lender, but such an action is actually truthful because it brings untarnished common good. A free from fault or free from blemish action gives an falsehood, the nature of the truth because it actually results in blessings. The overriding goal is common good. Okay, so அதனால பொய்மையும் வாய்மை எடுத்து புரைதீர்ந்தா நன்மை பயக்கும் அப்படிங்கிறது நமக்கு திருக்குறள் தெரியணும். பொய்ங்கிறது என்ன, உண்மைங்கிறதுக்கு என்ன, ரெண்டுக்கும் டெஃபினேஷன் சொல்லுங்க. எதனால பொய்யும் நல்லதாகுது வாய்மையாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். மக்களுக்காக நல்லது மட்டும்தான் திருவள்ளுவர் யோசிச்சது. ஸோ எதெல்லாம் நல்லது அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்றாரோ அது மாதிரி இருக்கணும். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க.
Yeah, Rakesh is responsible district level officer who enjoys the trust of his higher officials. Knowing his honesty, the government entrusted him with the responsibility of identifying the beneficiaries under the healthcare scheme meant for senior citizen. Rakesh is the responsible district level officer who enjoys the trust of his higher officials. Know his honesty. The government entrusted him with the responsibility of identifying the beneficiaries under the healthcare scheme meant for senior citizens. The criteria to be beneficiary are the following: 60 years of age or above, belonging to the reserved community, family income of less than 1 lakh rupees per annum, post-treatment prognosis is likely to be high to make positive difference to the quality of the life of the beneficiary. One day, an old people visited Rakesh office with their application. They have been residents of the village in his district since their birth. The old man is diagnosed with the rare conditions that have caused obstruction in the large intestine. As a consequence, he has severe abdominal pain frequently that prevents him from doing any physical labor. The couple has no children to support to them. The expert surgeon whom they contacted in willing to do the surgery without changing any fee, without charging. However, the couple will have to bear the cost of incidental changes such as medicine, hospitalization, etc. to tune the rupees of 1 lakh. The couple fulfills all the criteria except criteria B. However, any financial aid would certainly make a significant difference in their quality of the life. How should Rakesh respond to the situation? ரிசர்வ்டு கம்யூனிட்டியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரிசர்வ்டு கம்யூனிட்டி இல்லை, 60 இயர்ஸ் இருக்கு, ஃபேமிலி இன்கம் உலகனுக்கு இருக்குது, போஸ்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோனசிஸ் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இது மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தாலும் இது மாதிரி செகண்ட் ஒரு கேட்டகரி இல்லை, நம்ம எந்த மாதிரியான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுலாம் நம்ம வந்து லீகாலிட்டியா வர்சஸ் எத்திகாலிட்டி அப்படிங்கறத பார்க்கணும். As a district level officer, Rakesh is entrusted with the responsibility of identifying beneficiaries under health care scheme for senior citizens. During the process, he came across from form submitted by old people seeking inclusion as beneficiaries in the scheme, but unfortunately, they do not belong to the reserved community. It is one of the criteria for inclusion of the scheme. Yes, நம்ம இதை மட்டும் தான் பார்த்திருக்கோம். இதோட டெஃபினேஷன்ல இன்ட்ரோடக்ஷனா சொல்லிருங்க. The stakeholders in the case are old-aged people who are from economically weaker section but do not belong to any reserved community. On the other hand, there is competing rights of the old-age people from reserved community. As a district level officer, duty of the Rakesh is to follow the rules and norms of the work. But as a human being and a civil servant, has a responsibility towards the citizens in general and old-age people in particular. On receiving the application, his immediate course of action should be hold a meeting with the surgeon who is willing to do the surgery free of cost. The prime focus in the discussion should be know the details of the conditions of the applicant, his health and the kind of care required post-surgery. After the said meeting with the doctor, Rakesh should hold a meeting with the NGOs working in health sector or for old age people or public spirited citizens. The course of action should be to crowd source funds to meet the incidental charges and providing post-surgery case. These immediate steps are to ensure the support to the people in consideration. A midterm solution. Rakesh should try to organize a awareness among the citizens of a district regarding the integrated program for the old age persons, integrated scheme for the old age persons, IPOP, integrated program for the old persons. Secondly, he should hold a meeting with the NGOs, public institutions, public spirited citizens to organize outreach program. He should make proposal and effort for providing space and creating the awareness about the PM Jan Aushadhi Kendra at district, block and village level. A case cannot be taken in isolation as there should be many more poor people in this need. Taking the case by case
Rakesh may propose his seniors to consider insertion of subcategory for economically weaker section. Subcategorization can be considered as inclusive of landless poor, old people without children, and people without any permanent source of income. ஸோ இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு எத்திகாலிட்டியை விட லீகாலிட்டி போறதா ரொம்ப நல்லது. இதுல 4 கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. 60 வயசுக்கு மேல இருக்கணும், ரிசர்வ்டு கம்யூனிட்டியா இருக்கணும், லெஸ் தென் 1 lakh rupees ஃபேமிலி இன்கமா இருக்கணும், அதுக்கப்புறம் இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கணும், அப்பதான் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடியதுல ரொம்ப ஒரு புவர் பீப்புள் வந்து கேட்கறாங்க, கப்பல் வந்து கேட்கறாங்க அப்படின்னு கேட்டா ஓல்ட் ஏஜ் கப்பல் இவங்களுக்கு வந்து இந்த ரிசர்வ்டு கம்யூனிட்டியா இருந்தா மட்டும் தான் கொடுக்கணுமே ஒழிய இவங்களுக்கு நம்ம அதே நேரத்துல எத்திகாலிட்டியை நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படின்னு கேட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய அவைலபிள் என்ஜிஓஸ் க்ரௌட் சோர்ஸ் ஃபண்ட் மூலமா ஃபண்ட் கலெக்ட் பண்ணி இதே பீப்புளுக்கு அன்ரிசர்வ்டு கேட்டகரியால இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ரிசர்வ்டு பீப்புளுக்கு எந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி அன்ரிசர்வ்டு பீப்புளுக்கு எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும். ஏன் இதை வந்து உங்களுக்கு லீகலா உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னா கவர்மெண்ட் கூட ஆர்டர் பண்ணி இது டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ் தான் போய் ரீச் ஆகணும். இது டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ் இவங்க இல்லை, இவங்க இவங்கள மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. இந்தியா வந்து லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியா. இந்த இவங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு எலிஜிபிள் பெனிஃபிஷரிஸுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் போய் ரீச் ஆகாது. அது வந்து நமக்கு இந்தியாவோட டெமோக்ரஸிக்கு ரொம்ப கெடுதல். நமக்கு இந்தியாவோட ரூல் ஆஃப் லா நம்ம கம்பேஷனேட்டுங்கிறத விட முதல்ல லீகலா இருக்கணும். ஸோ அதனால ரொம்ப தப்பாயிரும். ஸோ அதனால இதை நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. A senior officer. As a senior officer in the ministry, you have access to important policy decisions and upcoming big announcements such as road construction projects before they notified in the public domain. The ministry is about to announce a mega road project for which the drawing are already in place. Sufficient care was taken by the planners to make use of the government land with the minimum land acquisition from the private parties. Compensation rate to the private parties was also finalized as per the government rules. Care was also taken to minimize the deforestation. Once the project is announced, it is expected that there will be a huge spread in real estate prices in and around the area. Meanwhile, the minister concerned insisted that you realign the road in such a way that it comes closer to his 20-acre farmers. He also suggested that he could facilitate the purchase of the big plot of the land in your wife's name at the prevailing rate, which is very nominal, in and around the proposed mega road project. He also tries to convince you by saying that there is no harm in it as he is buying the land legally. He even promises to supplement your savings in case you do not have sufficient funds to buy the land. However, by the act of the realignment, a lot of agricultural lands has to be acquired, thereby causing a considerable financial burden on the government, and also displacement of the farmers. If this is not enough, it will down a large number of the trees, denuding the area of the green cover. Face the situation, what will you do? Critically examine the various conflicts of interest and explain what your responsibilities are the public servant. ஒரு மினிஸ்ட்ரியா இருக்கும்போது நமக்கு சில விஷயங்கள் முன்னாடிக்கே தெரியும். ஒரு ரோட் ப்ராஜெக்ட் வருது, அந்த ரோட் ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியுது. அங்க என்ன சொல்லிருக்காங்க வரும்போது அந்த ஏரியாவோட ப்ரைசஸ் எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களோட லேண்ட் ஏரியா வந்து ரொம்ப அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்தில் மினிஸ்டர் கால் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா அவரோட ஃபார்மர்ஸ் பக்கத்துல அந்த ரோடு போற மாதிரி அந்த ரோட ரீஅலைன் பண்ண சொல்றாரு. பழைய ரீஅலைன்மெண்ட்ல மோஸ்ட்லி கவர்மெண்டோட லேண்ட்லயே பண்ணிடலாம். கொஞ்சோண்டு லேண்ட் அக்விசிஷன் பிரைவேட்ல இருந்து மினிஸ்டர் காமன் மீன்ல இருந்து பப்ளிக்ல இருந்து பண்ற மாதிரி இருக்கும். பட் இவர் சொல்ற மாதிரி ரீஅலைன் பண்ணா என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த நிறைய லேண்ட் அக்விசிஷன் ஃப்ரம் தி பப்ளிக் ஃபார்மர்ஸ்ல இருந்து பண்ண வேண்டியதா இருக்கு. இது பெரிய கஷ்டம் ஆகும்னு சொல்லி தோணுது. பட் இவர் நிறைய அதுக்கு ஆஃபர் கொடுக்குறாரு. ஏன்னா அதுல பெரிய லேண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளாட் வந்து இவரோட ஒய்ஃப் நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணி தராரு. அதுக்கு வந்து நாமினல் ரேட்ல ஏன்னா பிரைஸ் எங்கேயுமே இன்க்ரீஸ் ஆகி இப்போ உள்ள பிரைஸ்ல வாங்கலாம்னு சொல்றாரு. ஒருவேளை சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து பணம் பத்தல அப்படின்னு சொன்னா இவரே அந்த ஃபண்ட் பண்றேன் ஃபினான்ஸ் பண்றேன் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல வரக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க?
அப்படின்னு கேட்கறாங்க. மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்டோட ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம், பர்சனல் இன்ட்ரெஸ்டோட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுவும் இதுல கிடையவே கிடையாது. நம்ம எப்போதுமே பண்ணணும். இதுக்கு வந்து சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டா மினிஸ்டரோட ப்ரெஷர், நமக்கு கிடைக்கக்கூடிய எக்கனாமிக் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டா மினிஸ்டரோட ப்ரெஷர், நமக்கு கிடைக்கக்கூடிய எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எப்படி நம்ம வேண்டாம்னு சொல்றது, நம்ம டிபெண்ட்ஸ் பண்ண எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது மாதிரி பண்ணும்போது நமக்கு நம்மளோட எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் பொறுத்தாகமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபேமிலி ப்ரெஷர், ரிலேட்டிவ் ப்ரெஷர், இது மாதிரியான விஷயம்லாம் இருக்கு. பட் அதே நேரத்தில் அந்த டிசிஷன் எடுக்கிறதுல நமக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். கவர்மெண்டோட டிசிஷன் லேண்ட்ல மட்டும் தான் எடுக்க போறோம், பிரைவேட்ல இருந்து எடுக்க போறது, நமக்கு ஆல்ரெடி போட்ட டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம், ரைட்? அதனால நமக்கு ஹாப்பியா இருக்க போறோம். பட் ப்ரெஷரோட இருக்கணும். செகண்ட் டிசிஷன் எடுத்தோம்னா கில்ட்டியா இருக்கும், வெளியே மெட்டீரியல் சக்சஸ் எல்லாம் நிறைய வரும். ஸோ இது ரெண்டே பேலன்ஸ் பண்ண மாதிரியான சிச்சுவேஷன் நம்ம எடுக்கணும். என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பாருங்க. Officer in the ministry, I have certain authorities, and with the authority there are responsibilities towards the society. In the above case, there are certain conflicts of interest. My economic interest versus interest of farmers. The offer of the minister will strengthen me economically, but it also result in great loss to the farmers as a large displacement of the farmers will take place. Moreover, my ethical values do not allow me to favor the minister, and this I will stand with the original project. Minister's interest versus professional interest. If I do not consider the minister's proposal, it may cost me. Disregarding his wish will irritate him, and I may have to pay a cost, maybe in the form of the unfavorable transfer. On considering his proposal, I will get benefited in future with the higher cost. But I will prepare myself for the impending situation, and I will make the decision in favor of society, not the minister. By economic interest under the minister versus environment, our combined interest is very harmful for the environment, as it may result in cutting down a large number of trees, denuding the areas on its green cover. As a responsible public servant, I shall keep aside the vested interested and shall consider the original project. அடுத்து மினிஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் வர்சஸ் ஃபினான்ஷியல் பர்டன் ஆன் த கவர்மெண்ட். Ministers' proposals will discuss financial burden on government as more money and labor will be needed for realigning the road. Instead this money can be used for the other welfare programs. My concept. Till now, I have done my services on moral values with the honesty, and accepting them. And accepting the offer will rob me of my mental peace. It will also degrade my values, which are pillars of the strength for fulfilling my economic needs. The salary provided to me from the government is enough. Given the above situation, I will ask my ministry to renounce the project within 90 nitty-gritties of the public domains as soon as possible to minimize any kind of the corruption. I will inform my seniors about the minister's intention. If they help me, then it is good. Otherwise, I will take up the help of the NGO and media process to uncover the case. This will make more moral and public pressure on the minister to take back the proposals. So, இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் மென்டல் ஸ்டாமினா இருக்கணும், எத்திக்கல் ஸ்டாமினா இருக்கணும். எத்திக்கல் ஸ்டாமினா அப்படின்னா டெம்ப்ட் ஆகக்கூடாது, ஈஸி டு இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடாது, நாட் ஈஸி டு இன்ஃபுளுன்ஸ். கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் கவர்மெண்டோட வெல்ஃபேர்க்காக தான் இருக்கணும், சொசைட்டிக்காக தான் இருக்கணும். மினிஸ்டர்ஸ் சொல்றபடி கேட்டுட்டு நம்மளோட பர்சனல் டிக்னிட்டியை விட்டு கொடுத்துடக்கூடாது, சோசியல் ரைட்ஸை நம்மளே எக்ஸ்பிளைட் பண்ணிடக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. எப்படிமா இருக்கு? நான் பாத்துறேம்மா. கண்டினியூ பண்ணலாமா? ஓகேம்மா. இதுல மாரல் கான்ஃபிளிக்ட் இருக்கு,
மாரல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னா எப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளோட மாராலிட்டி டிட்டர்மைன்ஸ், எத்திக்ஸுக்கு மாராலிட்டிக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டா, சொசைட்டிக்கு ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறது எத்திக்ஸ், இண்டிவிஜுவல் ரைட் ஆர் ராங் இருக்கு அப்படிங்கிறது மொராலிட்டி. இந்த மொராலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு மாரலி சவுண்டா இருந்தாதான், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுன்ஸ்ல இருந்து நமக்கு வரக்கூடிய ஃபேவர்ல இருந்து தப்பிக்க முடியும். இது ஆக்சுவலா அது ஃபேவர் கிடையாது, இது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஈவில். நிறைய கேசஸ்ல பார்த்திருக்கோம். பாஸ்ட் டைம்ல நம்ம கரப்ஷன்ல மாற்றப்பட்ட கவர்மெண்ட் ஆபீசியல்ஸோட லெவல் எப்படி இருக்கு அப்படின்னா, இது வந்து பெர்மனண்டான ஒரு டெயின்டா மாறும், டெயினா மாறும். ஸோ இது வந்து டெயின்டட் ஆஃபீஸரா நம்மளால லைஃப் லாங் வாழ முடியாது, ஒரு பர்சனல் கில்ட்டி வந்துடும். ஸோ அதனால மாராலிட்டியோட இருக்கணும், மாரல் கான்ஃபிளிக்ட் எல்லாம் இல்ல, மாராலிட்டியோட ஸ்ட்ரென்த்தனா இருக்கணும். இட்ஸ் ராங் அப்படின்னு சொல்லி நம்ம இதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. நம்ம நம்மளோட டிசிஷன்ஸ் கரெக்டா இருக்கிறோமோ அது மாதிரிதான் நம்மளோட லைஃப்ல இருக்கும். இது மாதிரியான டிசிஷன்ஸ் வந்து பப்ளிக் சர்வீசஸ்ல நிறைய இருக்கும். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, இது வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருக்கு. எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, டேனியல் கோல்மேன் வந்து 5 இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ் சொல்லி வச்சிருக்காரு. டேனியல் கோல்மேன் 5 இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ் சொல்லி வச்சிருக்காரு. செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் மேனேஜ்மெண்ட், சோஷியல் அவேர்னஸ், சோஷியல் மேனேஜ்மெண்ட், மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், நம்மளோட வீக்னஸ் எப்படி ஸ்ட்ரென்த்தனா மாத்திக்கலாம், நம்மளோட வீக்னஸ் எப்படி ரிமூவ் பண்ணலாம், ஸ்ட்ரென்த் இன்னும் ஸ்ட்ரென்த்தனா ஆக்கலாம். சோசியலோட சொசைட்டி, நம்ம இருக்கக்கூடிய சொசைட்டி எப்படி நமக்கு இதெல்லாம் சொசைட்டியோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணணும், பாசிட்டிவ்ஸ் எப்படி என்கரேஜ் பண்ணி அதை என்ன டெவலப் பண்ணணும், அதை எப்படி மோட்டிவேட் பண்ணணும், இந்த மோட்டிவேஷன் லெவல் பண்றதுதான் நம்மளோட வேலையா இருக்கு. ஸோ இதுக்காக கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதுதான் நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸா பார்க்கக்கூடிய விஷயம். பட் ரிமைன் எத்திக்கல் under any circumstances, remain moral during any pleasure is ethical emotional intelligence. Emotionally sound-ஆ இருக்கணும், நமக்கு வரக்கூடிய ஃபியரா இருக்கட்டும், நமக்கு வரக்கூடிய ஃபேவரா இருக்கட்டும், எதுக்குமே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாம சொசைட்டிக்கு எது ரைட், சொசைட்டிக்கு எது ராங் அப்படிங்கக்கூடிய டெசிஷன்ஸ் நம்ம எடுக்கணும். அப்படி இருக்கக்கூடிய டெசிஷன்ஸ் தான் இது கொடுத்துருக்காங்க. 20 acres ஆஃப் ஃபார்மர்ஸ் பக்கத்துல ஒரு போறது அப்படிங்கிறது இது எப்படி ஜென்யூனா ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, we have to approach the minister and explain the consequences of the negative consequences of the realignment of the project. Negative consequences என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த ப்ராஜெக்ட் நீங்க கொண்டு போறதுனால லேண்ட் அக்விசிஷன் எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த லேண்ட் அக்விசிஷன் பிரச்சனைனால எவ்வளவு போஸ்ட் பிரச்சனை வரும்னு தெரியும். ஒருவேளை இந்த இன்ஃபர்மேஷன் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணி அந்த ஈவன் உங்க கவர்மெண்ட் அபிஷியலுக்கும் சரி அந்த மினிஸ்டருக்கும் பெரிய பிரச்சனைகளை உண்டாகக்கூடியதா இருக்கும். எப்போதுமே அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. இது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு சீனியர் லெவல் ஆஃபீஸர், ஒரு சிவில் சர்வெண்ட் இருப்பாங்க. சிவில் சர்வெண்ட்டுக்கு சிவில் சர்வீஸ் கோடு கான்டாக்ட் ரூல்ஸ் இருக்கு, சிவில் சர்வீஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் இருக்கு, சிவில் ப்ரொசீஜர் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் எல்லாம் இருக்கு. இந்த கோட்ஸ் எல்லாம் படி நமக்கு வந்து அக்செப்டிங் கிஃப்ட் இஸ் எ கிரைம், அக்செப்டிங் கிஃப்ட் இஸ் எ ஈவில். ஸோ எத்திக்கலாவும் தப்பு, நமக்கு வந்து லீகலாவும் தப்பு. ஸோ இதை பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா என்விரான்மெண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ட்ரீஸை கட் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த ட்ரீஸை கட் பண்ணும்போது வரக்கூடிய என்விரான்மெண்டல் லாஸ், பயோடைவர்சிட்டி லாஸ். ஸோ அந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்லும் போது அந்த ட்ரீஸை வந்து கட் பண்ணும் போது என்விரான்மெண்ட் ப்ரொடெஸ்ட் வரும். என்விரான்மெண்டல் என்ஜிஓஸ் வந்து கண்டினியூஸா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ராஜெக்ட் ஸ்டால் ஆயிரும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டால்டு ப்ராஜெக்டோட லிஸ்ட்ல எதுவும் போய் சேர்ந்துரும். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு ஃபண்டும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் ஒரே இடத்துல நிற்கும். அன்வான்டட் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கும். நிறைய கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா திரும்பி அதை ரீஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதே மாதிரிதான் கவர்மெண்டோட. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா அதோட பிரைஸ் வந்து மெனி டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அது மெனி டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனது வந்து கவர்மெண்டோட எக்ஸெக்டருக்கு பெரிய லாஸ். அதனால மேக்சிமம் எக்கனாமிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் டிசிஷன்ஸ் எடுத்து பீப்புள கன்வின்ஸ் ஆகி எடுத்துடணும், டிசிஷன் எடுத்துடணும். பட் இந்த பீப்புளுக்கு வரக்கூடிய வெரி மினிமலிஸ்டிக்கா கவர்மெண்ட் பிளான் பண்ணணும்.
இது வந்து இந்த கேஸ் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ண அது வந்து மினிமலிஸ்டிக்கா இருக்கக்கூடியதுதான். பீப்புளுக்கு வந்து லேண்ட் அக்விசிஷன் வந்து ரொம்ப மினிமல். மேக்ஸிமம் கவர்மெண்ட்லோட லேண்ட் வழியாவே இந்த ப்ராஜெக்ட் ரோட் ப்ராஜெக்ட் போற மாதிரி அந்த ரோட் மேப் போட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் இருக்கு, ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் இருக்கு. ஸோ த ரீஅலைன்மெண்ட் ஃபார் த பெனிஃபிஷியரி ஆஃப் சிங்கிள் மினிஸ்டர், ஒரே ஒரு இண்டிவிஜுவலோட இன்ட்ரெஸ்டுக்காக, ஒரு இண்டிவிஜுவலோட மினிஸ்டருக்காக, அதுவும் ஒரு அன்எத்திக்கல் கரப்ட் மால் பிராக்டிசஸ் ஈடுபடுறது நமக்கு எந்த விதத்திலையும் பண்ணவே கிடையாது. ஸோ இதுல மோஸ்ட்லி அந்த லேண்ட் அக்விசிஷன்ல இருந்து மைக்ரேட் ஆகக்கூடிய இண்டிஜினஸ் பீப்புள், அந்த நேட்டிவ் பீப்புள், அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ எஸ்பெஷலி ஓல்ட் ஏஜ் பீப்புள், ரீலொகேஷன் நடக்கிறப்போ விமன், சில்ட்ரன் இவங்களோட அஃபெக்ட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சு இந்த டிசிஷன்ஸை நம்ம தப்பு இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். இதுல கான்ஃபிளிக்ட் வருமா அப்படின்னு கேட்டா எஸ், கான்ஃபிளிக்ட் வரும். கான்ஃபிளிக்ட் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும், முன்னாடியே நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணணும் என்ன டைப் ஆஃப் கான்ஃபிளிக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அந்த மினிஸ்டருக்கு நம்மளை த்ரெட்டன் பண்ணுவாரு, நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு, மே சஸ்பெண்ட் பண்ணலாம், நம்ம மேல வேற ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் வரலாம், நம்ம மேல இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ற அளவுக்கு மென்டல் ஸ்டாமினா இருக்கணும். மென்டல் ஸ்டாமினா அப்படிங்கிறது வந்து சாதாரண வேர்டு கிடையாது. ஸோ இது மட்டும் இல்லாம ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாவோ நமக்கு வந்து எல்லா விதத்துலயும் பவர்ஃபுல்லா இருக்கணும். என்னென்னலாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, கவர்மெண்டோட இம்யூனிட்டி இருக்கு. நமக்கு ஈஸியா யாரையும் சஸ்பெண்ட் பண்ணலாமே ஒழிய டிஸ்மிஸ் பண்ண முடியாது. சஸ்பென்ஷன் நோ இஷ்யூஸ். நம்ம நல்லது பண்றதுக்காக சஸ்பெண்ட் பண்ணா நமக்கு மேல இருக்கக்கூடிய சிவில் சர்வீஸ் போர்டு, சிவில் சர்வெண்டோட போர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஹெட்டா இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரிட்ட போய் நம்மளோட சிச்சுவேஷனை இன்ஃபார்ம் பண்ணலாம். சீஃப் செக்ரட்டரிட்ட, கேபினட் செக்ரட்டரிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். அது சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நம்மளோட கண்டிஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒருவேளை பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, சஸ்பெண்ட் பண்ணாலும் டிஸ்மிஸ் பண்ணாலும், ஒருவேளை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, சிவில் சர்வெண்ட் வந்து எப்போதுமே ஆல்வேஸ் டிரான்ஸ்ஃபருங்கிறது நடந்துட்டே இருக்கக்கூடிய விஷயம். ஒரு நல்ல விஷயத்துக்காக டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபேமிலியில நம்ம எப்போதும் அவேரா இருக்க வைக்கணும். ஃபேமிலியில இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸை அவங்களையும் மாறலாம், எமோஷனலா ஸ்ட்ராங்கா இருக்க வைக்கணும். இப்படி மாறலாம் எமோஷனலா ஸ்ட்ராங்கா இருக்கும்போதுதான் நமக்கு கவர்மெண்டோட எல்லா விஷயமும் பீப்புளோட வெல்ஃபேர் இன்ஷூர் பண்ணப்படும். இப்படி இன்ஷூர் பண்றப்பதான் டியூ டிக்னிட்டியோட மினிஸ்டருக்கு இருக்கக்கூடிய டென்ஷன்ஸ் இல்லாம, ஃபியர் இல்லாம நம்மளால லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். இதுல வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து அக்வயர் பண்றதுனால ஃபார்மர்ஸோட லைவ்லிஹுட் அஃபெக்ட் ஆகும். ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப வருஷமா அவங்களோட ட்ரெடிஷன்ஸ்ல அக்ரிகல்ச்சர் லேண்ட்ங்கிறது ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நமக்கு வந்து ஃபார்மர்ஸோட வெல்ஃபேர் ஆகி நம்ம கன்சர்ன் இருக்கணும். கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்றதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து கவர்மெண்டோட ரோட் ப்ராஜெக்ட் மூலமா அவங்களோட லைஃப்ல கஷ்டப்படக்கூடாது. இன்னொரு விஷயம், ஃபார்மர்ஸோட இன்கம் ஆல்ரெடி ரொம்ப புவரா இருக்கு. வெளியில வர்றதுக்காக கவர்மெண்ட் வந்து அசோக் தல்வாய் அப்படின்னு ஒரு எக்ஸாமின் கமிட்டி போட்டிருக்காங்க. அசோக் தல்வாய் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் கொண்டு வர்றதுக்கு, ஃபார்மர்ஸோட இன்கம் 2 மடங்கு ஆக்குறதுக்கான கொண்டு வர்றதுக்கான ஒரு கமிட்டி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஃபார்மர்ஸோட ரைட்ஸ், ஃபார்மர்ஸோட வெல்ஃபேர், ஃபார்மர்ஸோட என்னென்னலாம் அவங்களோட சோசியல் லைவ்லிஹுட் எல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பழைய மெத்தட்லயும் லேண்ட் அக்விசிஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எஸ் அஃப்கோர்ஸ் வி ஹாவ் டு acquisition the land of the farmers, but it was very minimal than the new proposed plan of the minister. So நமக்கு வந்து இதுதான் ஒரு தேவை இருக்கு. என்ன தேவை அப்படின்னா, மேக்ஸிமம் குட்னஸ் டு த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள், மினிமம் பேட் திங்ஸ் டு த மினிமம் நம்பர், வெரி வெரி மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அந்த தியரி படி நமக்கு வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் மக்களுக்கு நல்லதா நடக்க போகுது. ஸோ மினிமம் கான்சிக்வன்சஸ் இருக்கு. ஸோ அந்த கான்சிக்வன்சஸ் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸை இன்ஷூர் பண்ணணும், அவங்களுக்கு ரீலொகேஷன் கொடுக்கணும், ரீஹாபிலிட்டேஷன் மெக்கானிசம் கொடுக்கணும், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் வெல்ஃபேர் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்,
எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் பண்ணணும். இது மாதிரி எல்லாம் பண்றது மூலமா அந்த ஃபார்மர்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ட்ரீ நம்ம வந்து பயோடைவர்சிட்டி இந்த ஒரு ரீசன் வச்சு நம்ம வந்து தடுத்துட முடியும். இதை பண்ண முடியாது, இதை பண்றதுனால இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட ரிவைஸ்டு பிளானை வச்சு நம்மளால என்விரான்மெண்ட் காசு சொல்லி நம்ம முடிச்சிட முடியும். நம்ம எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்காக நிறைய கவர்மெண்ட் மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட், சஸ்டைனபிள் ரிவர்ஸ் உருவாகணுங்கிறதுக்காக நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் நமக்கு தெரியும். எஸ்டிஜி கோல் நம்பர் 7 இதுக்கு அதான் டிசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை 7 இன்ஷூர் பண்றதுக்காக ரினியூவபிள் எனர்ஜி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ட்ரீஸை கட் பண்றது இன்னும் பயோடைவர்சிட்டி லாஸை நம்ம வாலண்டியரா டெவலப்மெண்ட் பண்ணா கூட அதுக்கான காம்ப்ரமைசஸ் இருக்கு. பட் எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட், அதாவது மினிஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தருடைய இன்ட்ரெஸ்டுக்காக நம்ம ஒரு ஆஃபீஸருக்கான டோட்டல் டியூட்டியும் லைஃப் ஃபுல்லா அதிகமாகிடும். அந்த கில்ட்டினஸ் ரிமூவ் பண்றதுக்கான பெரிய பிரச்சனைகள் நம்மள்ட்ட இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஸ் வைஸ் அப்ரோச் பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டினை புரிஞ்சுட்டீங்கன்னா முதல்ல என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அந்த கேஸ் வைஸ் வந்து நம்ம பார்த்தோம்ல தியரி பார்ட், இந்த தியரி பார்ட்ல இருக்கக்கூடிய என்ன டைப் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் 8 யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னா 8 யூனிட்ல எந்த யூனிட் சேர்ந்தது இந்த கேஸ் ஸ்டடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் அந்த எந்த யூனிட்டும் கிடைச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா, ஆட்டிடியூடா, ஆப்டிடியூடா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸா அப்படிங்கறது தெரிஞ்சிச்சுன்னா அந்த அதுக்கு தகுந்த மாதிரியான தியரிட்டிக்கல் டேர்ம்ஸ், ஜார்கன்ஸ் நம்மளோட கேஸ் ஸ்டடிஸ்ல நம்ம யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அதோட ப்ரொபவுண்டர்ஸ், ஒவ்வொரு தேரியும் நம்ம டெரியல் கோல்மன் சொன்னல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அது மாதிரி ஒவ்வொரு தியரியையும் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த அவங்களோட சோசியாலஜிஸ்ட், எக்கனாமிஸ்ட், எத்திகாலஜிஸ்ட் இவங்க எல்லாரையும் நம்ம கோட் பண்ணி எழுதணும். ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதுங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அந்த தேரியை மேல கொடுத்துருக்காங்களோ அந்த காம்ப்ரிஹென்ஷன் அதை புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றது அது பேராகிராஃபை முடிச்சு ஒரு 2 லைன் 3 லைன்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதுங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போதே இது என்ன டைப் ஆஃப் கேஸ் ஸ்டடி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எந்த கேஸ் கொடுத்தாலும் அந்த கேஸ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் ஸ்டடியில யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டா அந்த மினிஸ்டர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஹை லெவல் ஆபீசர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பப்ளிக், காமன் மேன் பப்ளிக், அதுக்கப்புறம் அந்த பெனிஃபிஷியரிஸ் ஆஃப் த நியூ ரோட் ப்ராஜெக்ட், அப்புறம் அந்த ஃபார்மர்ஸ், லேண்ட் அக்விசிஷன் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், அதுக்கடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் இஷ்யூஸ். இது இன்ஹரண்டா என்விரான்மெண்ட் ட்ரீஸை கட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் என்விரான்மெண்டல் இஷ்யூஸும் இருக்கு. இப்போ என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸை பத்தி பேசணும். இதெல்லாம் சொல்லி இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸை முதல்ல கொடுத்து, இதுதான் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் கேட்கிற கொஸ்டின்ஸை பார்க்கணும். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின்ஸுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன, கேட்கிற கொஸ்டின்ஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஆன்சர் எழுதணும். அவங்க வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் நீட் பி டேக்கன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்கிறது இமீடியட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நமக்கு லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் ஆக்ஷன்ஸ் சொல்லி பிரிச்சு எழுதலாம். என்னென்ன ஆக்ஷன்ஸ் வுட் பி டேக்கன் அப்படின்னு சொல்லி, வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொன்னா 1, 2, 3 எழுதணும். அனலைஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா தியரட்டிக்கலா பேராகிராஃப் வைஸ் ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் நம்ம என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதணும். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்க கேட்கக்கூடிய எல்லா டிமாண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு கடைசியா கன்க்ளூஷன் எழுதணும். கன்க்ளூஷன் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ப்ராவர்ப்ஸோட, எத்திக்கல் கோட்ஸோட, ஃபேமஸ் திங்கர்ஸோட அவுட்புட் ஏதாவது பேசியிருப்பாங்கல்ல, அவங்களோட ஃபேமஸான அட்ரஸா இருக்கணும், ஸ்லோகனா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயத்தோட சேர்த்து ஆட் பண்ணி முடிச்சீங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸா இருக்கட்டும், இப்ப ரீசெண்டா கண்டக்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது கேஸ் ஸ்டடிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நம்ம சொல்லி முடிச்சோம்னா நமக்கு நம்ம எழுதுறதுக்கு நல்ல மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் கேஸ் ஸ்டடிஸ், இந்த வருஷம் எத்திக்ஸ்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப 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 லென்த்தியான கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமான தியரிஸ், ரொம்ப பெருசா வளன்னு நிறைய கொடுத்து என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கு யூபிஎஸ்சி பிளேம் பண்ண முடியாது. நம்ம அதுக்கு எக்யூப் பண்ணணும். எப்படி எக்யூப் பண்ணணும் அப்படின்னு கேட்டானா ஸ்பீடா ரீட் பண்ணணும். காமனா ஆஸ்பிரண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பெரிய லேக்குனா என்ன அப்படின்னு கேட்டா ஸ்லோ அண்டர்ஸ்டாண்டிங்.
ஸ்லோ ரீடிங். அப்போ வேகமா படிச்சு பழகணும். ஒரு ப்ராப்பரான டைமிங் எடுத்து இந்த டைம்ல இவ்வளவு நேரத்துல இந்த தியரியை நான் முடிச்சிருவேன், கேஸ் ஸ்டடிஸை முடிச்சிருவேன், இவ்வளவு நேரத்துல எக்ஸாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 3 hours எக்ஸாம் கொடுக்குறாங்க. தியரிக்கு வந்து 120 மார்க்ஸ், கேஸ் ஸ்டடிஸ்க்கு 130 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா 1.5 hours மேல கேஸ் ஸ்டடிஸை நம்ம எழுத முடியாது, ப்ராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது. 1.5 hours அதுல கொஸ்டின் ஷாக் இருக்கும், அதுல நமக்கு டைம் இருக்கும், பத்தாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் புரிஞ்சுக்கிற டயத்தை அதே கம்மி பண்ணிட்டோம்னா நீங்க அதுக்கு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம், பாயிண்ட்ஸை ஜெனரேட் பண்ணலாம். பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி பாயிண்ட்ஸை ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டர் வைஸ் எதை ஃபர்ஸ்ட் எழுதலாம், செகண்ட் எழுதலாம்னு சொல்லி ஆர்டர் வைஸ் எழுதலாம். இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு அதிகமான டைம் கிடைக்கும். கேஸ் ஸ்டடிஸை நீங்க ரொம்ப அதிகமா கொண்டு போயிடாதீங்க. 4 பேஜ் 5 பேஜ் அதை தாண்டி கொண்டு போக வேண்டாம். ஸ்பேஸ் சில இடங்கள்ல அதிகமா கொடுக்குறாங்க. யூபிஎஸ்சி பேப்பர்லயே பாத்தீங்கன்னா வாலண்டியரா எக்ஸ்ட்ரா பேஜ் ஆட் பண்ணிடுறாங்க. அப்படி பண்றதுனாலயே பெரிய பிரச்சனைகள் ஆயிருது. நம்ம ஆட்கள் வந்து அதை ஆஸ்பிரன்ஸ் வந்து நிறைய கொடுத்தாங்களே நமக்குள்ள எழுதணுங்கிறதுக்காக எழுதி நிறைய கொஸ்டின்ஸ் விட்டுட்டு வந்துட்டாங்க. அது பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் என்ன ஸ்கில்? ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில்ஸ். ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தாலே டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ப்ராப்பரான இடத்துல பிளேஸ் பண்ணலாம், உங்களோட மார்க்ஸ் நிறைய மார்க் வரும். ஸோ இதுதான் நான் இந்த எத்திக்ஸ்ல சொல்லிட்டு இருக்க விஷயம். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நாலேஜ் பிளஸ் ஸ்கில் ஈக்குவல் டு சக்சஸ். நாலேஜ் இருந்தாலும் ஸ்கில் இல்லைன்னா கஷ்டம். நாலேஜ் இல்லாத ஸ்கில் வந்து யூஸ்லெஸ். அதனால நாலேஜ் பிளஸ் ஸ்கில் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ். நமக்கு கிடைச்ச நாலேஜை அப்ளை பண்றது ஸ்கில். ஸோ அப்ளிகேஷன் எபிலிட்டி இருக்கணும். ஸோ அதான் நமக்கு சக்சஸா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல